ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டாவது அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு சூப்பர் சண்டே அப்படிங்கிறது 2 போட்டிகள் நடைபெற்றது. இதில் நம்ம ரெண்டாவது போட்டியை பற்றின அப்டேட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி வந்து எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் vs சிஎஸ்கே மேட்சாக நடைபெற்றது. இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா மும்பை வாங்கடே ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸோட கேப்டன். அவர் வந்து டாஸ் வின் பண்ணி இந்த பவுலிங் பண்ணுறேன்னு சொன்னார். இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம சிஎஸ்கே அணியால் வந்து பார்த்திங்கன்னா 177 ரன் 176 ரன் அடித்து 5 விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸ் முடிச்சாங்க. இதில் வந்து யார் டாப் ரன் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீந்திர ஜடேஜா 53 ரன் அடிச்சு நாட் அவுட்டில் வந்து இருந்தார். நம்ம சிவம் டூபே வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 50. அதே போல் ஆயுஷ் மாந்திரேங்கிற இளம் கன்றுக்கு வந்து நேற்று வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் வந்து ராகுல் திரிபாட்டிக்கு பதிலாக களமிறக்கப்பட்டார். அவர் செம்மையாக ஆடினார். அவர் ஆடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 200+ ரன்ஸ் அடிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து எல்லாருமே இருந்தோம். ஆனால் வந்து அவர் 32 ரன் இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி தீபக் சாகர் வந்து அவுட் ஆகிட்டார். அது நான் நினைக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த பையன் ஆடின இன்னிங்ஸ் வந்து நான் அவ்வளோ ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். செம்மையாக ஆடிக்கிட்டு இருந்தாப்புல. ஆனால் வந்து அவர் வந்து திடீர்னு அவுட் ஆகிட்டார். நம்ம தீபக் சாரோட ஸ்லோ ரனுக்கு வந்து அவுட் ஆகிட்டார் அப்படி தான் நான் சொல்லுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதாவது நம்ம ரவீந்திர ஜடேஜா, சிவம் டூபே, நம்ம ஆயுஷ் மாந்திரே 3 பேரும் வந்து டாப் ரன் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தாங்க. நம்ம மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா, தீபக் சார் வந்து ஆயுஷ் மாந்திரேவோட விக்கெட்டை வந்து கழட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சேட்னர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். அஸ்வினி குமார் ஒரு விக்கெட் எடுத்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அவர் வந்து 2 விக்கெட் எடுத்தார். ஸோ இதுதான் வந்து மும்பையோட பவுலிங் கார்டாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 177 ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற இலக்கோட களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 26 பந்துகளை மீதம் வைத்து 15.4 ஓவர்லேயே வந்து வெற்றி வந்து எளிதாக எட்டி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து யார் மெயின் காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இம்பேக்ட் பிளேயராக களமிறங்கிய ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான் மெயின் காரணம். ஏன்னா அவர் செம்மையாக இன்னிங்ஸ் ஆடினார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 6 அடித்தது நான் யார் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணார். அவர் மும்பைக்கா ராஜான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணார் அப்படி தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் செம்மையான இன்னிங்ஸ் ஆடினார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அவர் வந்து 76 ரன்னு நம்ம ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா 68 ரன் அடிச்சு 2 பேருமே நாட் அவுட்டில் வந்து இருந்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 57 பாலில் 114 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஸோ இதன் காரணமாக வந்து ஒரு ஈஸியான ஒரு வெற்றியை வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து தட்டிட்டு போயிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோன்னா, ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான் ரிங்கிள்டன் வந்து அவுட் பண்ணார். அவர் வந்து 24 ரன் இருக்கும்போது அவுட் ஆனார். ஸோ இதுதான் வந்து போட்டியினுடைய அப்டேட்ஸாக வந்து இருக்குது. இந்த வெற்றியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து 6வது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க இந்த வெற்றியின் காரணமாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம குஜராத் டைட்டன்ஸ் வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ் 2வது இடத்துல இருக்கிறாங்க. அதே போல் ஆர்சிபி வந்து 3வது இடத்துல இருக்கிறாங்க. பஞ்சாப் வந்து 4வது இடத்துல இருக்கிறாங்க. நம்ம எல்எஸ்டி வந்து 5வது இடத்துல இருக்கிறாங்க. 6வது இடத்துல மும்பை, 7வது இடத்துல கேகேஆர், 8வது இடத்துல ராஜஸ்தான், 9வது இடத்துல எஸ்ஆர்ஹெச், 10வது இடத்துல சிஎஸ்கேன்னு சொல்லி நேற்றைய போட்டி முடிவில் வந்து அப்படி தான் பாயிண்ட் ஸ்டெப்பில் இருக்குது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.